முன்ன மாதிரி இப்போ வேதத்துக்கு பிரதானமான ஸ்தானம் கிடைக்காம போனதுக்கு காரணம், வேதத்தை சரிவர கத்துக்கிட்டு சாண்ட் பண்ற மக்கள் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னு. வேதத்தை கரெக்டா கத்துட்டு தினசரி பாராயணம் பண்ணிட்டு அது சொல்ற நல்லொழுக்கங்களை நம்ம வாழ்க்கையில பின்பற்றினோம் அப்படின்னா, அப்படி பண்றவங்கள அந்த வேதமே பாதுகாக்கும்னு சுவாமி சொல்றாரு. ஒரு மரத்துக்கு அதோட வேர் தான் உயிர். வேர் இல்லாம அந்த மரத்தால உயிர் வாழ முடியாது. இதே அந்த மரத்தோட இலையோ கிளையோ எதை வெட்டினாலும் வேர் நல்லா இருந்தா அந்த மரம் திருப்பி கூட முதல்ல இருந்து முளைக்கும். அதே மாதிரிதான் தர்மத்துக்கு வேதம் தான் வேர் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. இப்படிப்பட்ட வேதத்தை தான் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு சுவாமி டிக்ளேர் பண்ணிருக்காரு. சுவாமி ஆரம்பிச்ச முதல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது கல்வி நிறுவனமும் இந்த வேத பாடசாலை தான். இதுலயே தெரியுது சுவாமி வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு. எல்லா நாடுகள்லயும் வீடுகள்லயும் எந்த பாகுபாடும் இல்லாம வேதத்தை கொண்டு போய் சேர்க்கிறது.